Hello viewers, Senino பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 1 Episode 9. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம யாஸ்மினாவும் சாமியும் நம்ம பென்னு ஏறி போனானே ட்ரக்கு அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. ஏன்னா அதுலதான் பம்பி இருக்குது, பம்பியை காப்பாத்தாம போறான், அவனை ஃபாலோ பண்ணி இவங்க போறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, பம்பியை அடைச்சு வச்சிருந்த கண்டெய்னர்ல டிசிஸ்ன்னு போட்டிருந்தாங்க, அப்படின்னா செத்து போச்சுன்னு. அது எதுக்கு அப்படி போடணும்? சாமிக்கெல்லாம் ஒரே பதட்டம், ஐயோ அவங்க ஏதோ பண்ண போறாங்க, இதை விடவே கூடாது, எப்படியாச்சும் அதை காப்பாத்தணும்னு. அட கொஞ்சம் பொறுமையா இருமா, மூச்சை இழுத்து விடுன்னு சொன்னா அதெல்லாம் இல்ல, அவங்க மறுபடியும் பாபி நியூப்ளார்னு எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டாங்கன்னா அச்சோ என்னால முடியலையே அப்படி இப்படின்ட்டு சும்மா இல்லாம வண்டியோட ஸ்டேரிங்க திருப்பி விட்டுருவான். அட எறும்ப மாடேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக் ஸ்டாப் ஆயிருச்சு. இவங்க கொஞ்சம் விட்டு தான் போய் மோதி இருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ். இவங்க பின்னாடி வராங்கன்னு தெரிஞ்சா ஒண்ணு அவனுங்க உசாராவானுங்க, இல்லன்னா வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. அதனாலதான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா இவ ஒருத்தி ஆர்வ கோளாறு தொல்லை தாங்க முடியல. சரி எதுக்கு ட்ரக்க நிப்பாட்டி இருக்குன்னு பார்த்தா அது இவங்களால இல்ல, முன்னாடி கேட்டை போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டு இவங்க ட்ரக்க உள்ள கொண்டு போறான். அப்படி இருக்கும்போது யாரும் அந்த வழியா வரமாட்டாங்கல்ல. இவன் கூட ஒருத்தன் இருந்தானே, அவன் என்ன ஆனா, இருக்கானா செத்துட்டானான்னு அவன்கிட்ட ஒரு சின்ன கவலை கூட இல்ல பாருங்க. இத்தனைக்கு அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் இவன் வண்டி எடுத்துட்டே கிளம்புனான். அவன் ட்ரக்குக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அப்படியே எட்டி பார்ப்பான், யாரும் இருந்த மாதிரி இல்ல. நல்ல வேலை பனிமூட்டமா இருந்துச்சு, அதனால ஒண்ணும் தெரியல, இல்லன்னா வளைச்சு நம்மளால வச்சு செஞ்சிருப்பான். அப்புறம் என்ன, மறுபடியும் வண்டியை ஓட்டிட்டு பின்னாடியே போவாங்க. இதுல காமெடியா பாத்தீங்களா, வண்டி ஓட்டும் போது பென்னு சாமியை தொல்லை பண்றான், சாமி யாஸ்மினாவை தொல்லை பண்றான். யாஸ்மினா இருந்தானா யார தொல்லை பண்ணுவான்னு தெரியல. இங்க பம்பி பார்த்தா சைலண்டா இல்லாம கண்ணா பின்னான்னு அங்க எங்கன்னு இடிச்சிட்டு கிடக்கும். அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பசிக்குதோன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்ப்பான், அதுவும் வேண்டாம்னு சொல்லும். உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கேட்டா மறுபடியும் வாழை போட்டு கண்ணா பின்னான்னு அங்க எங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். இவங்க இன்னும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே தான் இருக்காங்க. வண்டியை திருப்பி விட்டால, அதுக்கு சாமி ரொம்ப கவலைப்படுவா. பட் யாஸ்மினா அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்கல, மறுபடியும் ஜாலியா பழைய விஷயத்த பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் கூட இவங்களுக்கு விவஸ்தையே இல்ல. சாலியா கதை அடிச்சுட்டே வருவாங்க. அப்படி வந்தவங்க ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட வந்துட்டாங்க. இப்ப அதுக்குள்ள போகணும்னா வண்டியை வச்சுட்டெல்லாம் போக முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி செக் வேற லெவல்ல இருக்குது. அதனால காரை ஓரம் கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு நைஸா உள்ள பூந்து போவாங்க. அந்த ட்ரக் டிரைவருக்கு இன்னுமே டவுட், ஏதோ ஒண்ணு பின்னாடி வருதுன்னு தெரியுது, என்னன்னு தெரியலையேன்னு அப்படியே முழிப்பான். ஆனா அதை பெருசா கண்டுக்க மாட்டான்னு வைங்க. இப்படி இவங்க மட்டும் உள்ள போல, பைக்ல வந்த நம்ம ஆளுகளும் இப்ப அங்கதான் வந்திருக்கானுங்க. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் மீட் பண்ணல. இவனுங்க வந்து பார்க்கும்போது கண்டெய்னர்ஸ் எல்லாத்துலயுமே டிசிஸ்ட்னு போட்டுருக்குமா. செத்து போனதை வச்சு இவனுக்கு என்ன சில்லியா போட போறானுங்கன்னு உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தா பயங்கரமா டைனோசர் ஒண்ணு கத்தும், பீதியாகி பேதியாயிரும். உள்ளுக்குள்ள இருந்தது வேற எதுவும் இல்ல, டீரெக்ஸ். இதுக்கு இங்க என்ன வேலைன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கண்டெய்னரை தூக்கிட்டு போவானுங்க. இங்க எக்கச்சக்க வேலை நடக்கிறத பார்த்தா நிறைய ஆளுங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்க போல. அங்க இருக்க மெயின் ஏரியாக்கு போனா யார் இந்த வேலையை பண்றான்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அலேஹா யாருக்கும் தெரியாம அங்க இருக்க வண்டியில ஏறி டிராவல் பண்ணி போவானுங்க. அங்க இன்னும் நிறைய டைனோசர்ஸ் பாப்பானுங்க. அப்படி மறைஞ்சு போகும்போது திடீர்னு யாரோ ஒருத்தன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டவனே, அச்சோ மாட்டிட்டமா, நான் இல்லைங்க, இந்த கெஞ்சிங்கிற பஞ்சு மணி நாங்க கூப்பிட்டு விட்டான்ட்டு அப்படியே திரும்பினா கூப்பிட்டது இவங்கள இல்ல. அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. எட்டி வச்சாங்களே ஒரு டைனோசர், அதை ஷிப்பிங் கண்டெய்னர்ல ஏத்தணுமாமா. உடனே டேரியஸும் கெஞ்சி என்ன பண்ணுவானுங்க, நைஸா போய் அதை கழட்டி விட ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா ஆளுங்க வந்துருவாங்க. வேற வழி இல்லாம சரி வந்த வேலையை பார்ப்போம்னு உள்ள போறதுக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி கடைசியா கெஞ்சி மேல ஏறி போலாமா. அவ்வளவு ஹைட்டுக்கு ஏறி போனா கீழே விழுந்தா மண்டா மசாலா மாதிரி தெரிச்சிரும். வேண்டான்னு சொன்னா இவன் கேட்க மாட்டான். நான் யாரு தெரியுமில்ல, கெஞ்சி. காலையில கஞ்சி கூட சாப்பிடாம மலையேறுவண்டா, வா போகலாமா. ஏண்டா நீ ரைமிங்கா பேசினா உன்னைய நம்பணுமாடா, ஏண்டா உசுர வாங்குறேன்ட்டு வேற வழி இல்லாம அவன் கூடவே போவான். அவன் கடன்னு ஏறிடுவான். இவன் ஏறதுக்குள்ளதான் படாத பாடுபடுவான்னு வைங்க. இங்க இவன் கட்டி வச்ச டைனோசரை கூட்டு போலான்ட்டு வண்டியில ஏற போவா. அதான் அவனுக்கு அந்த கட்டை லூஸ் பண்ணி விட்டு போயிட்டானுங்களே. உடனே சும்மா பிச்சுக்கிட்டு எந்திரிச்சு பெருசா கலவரம் பண்ணிட்டு இருக்கும். செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேப்ல இங்க நம்ம ஆளுங்க உள்ளுக்குள்ள பூந்து ஓடிட்டு இருப்பாங்க. மெயினா யாஸ்மினாவும் சாமியும். சொல்ல போனா யாஸ்மினா குரூப்பும் டேரியஸ் குரூப்பும் இப்ப ஒரே இடத்த தான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. போற வழியில கீழே அந்த மயக்க மருந்து ஊசி கிடக்குமா, அதை நம்ம சாமி கொஞ்சம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவான். அவசரத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அங்க பார்த்தா கெஞ்சி மேல ஏறி 4 நாள் ஆகுது. டேரியஸ் பாதி கிணத்தை தாண்டதுக்குள்ளேயே கிளவனே ஆயிட்டான். கெஞ்சி அவன் ஏற அழக ரசிச்சிட்டு இருப்பான். ஏறு பொறுமையா ஏறுன்னு. இப்ப என்ன பஞ்சாயத்துனா, செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அங்க சைட்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அந்த டைனோசர் மேல பிஸியா இருக்கிறதுனால இவங்கள நோட் பண்ணல. பார்த்துட்டாங்கன்னா விரட்டி மிதிக்க மாட்டாங்க. இல்ல மகா காமெடி என்னன்னா, இங்க கெஞ்சி டேரியஸோட கைய பிடிக்க போகும்போது அந்த டைனோசர் அங்க இருக்க கண்டெய்னரை ஒரு இடி, டேரியஸ் ஜஸ்ட் மிஸ்ல கீழே வந்திருப்பான். நல்லவேளை புடிச்சிட்டான். ஆனா என்ன மேல தூக்க முடியல. ஐயோ கீழே போட்டான்னா முட்டை தெரிச்ச மாதிரி தெரிச்சிருமேன்னு பீதியில இருக்கும்போது டப்புன்னு மேல எழுத்துருவான். மொத்தத்துல படாத பாடுபட்டு உள்ள போயிட்டானுங்க. இங்க அந்த டைனோசருக்கும் பயங்கரமா மயக்க ஊசி எல்லாம் போட்டு ஒரு வழியா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவனுங்க 2 பேரும் மேல ஏறி போனானுங்க. ஆனா இவங்க 2 பேரும் அலையாக்கா டோரை திறந்துகிட்டே உள்ள போயிருவாங்க. என்ன ஒரு செக்யூரிட்டி கார்டு டோரை மூடுறத மட்டும்
பார்த்துட்டான். ஃபாலோ பண்ணி வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது. இங்க உள்ள வந்தவங்களுக்கு செம ஷாக்கு. என்னன்னா அங்க ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள எக்கச்சக்க டைனோசர்ஸ்ங்க அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்கானுங்க. இதையெல்லாம் எங்க கொண்டு போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு இலவும் புரியல. அந்த டைம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஒர்க்கர் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்க எப்படியாச்சும் சட்டு புட்டுன்னு பெண்ணை மீட் பண்ணி அவனை காப்பாத்தி இங்க இருந்து கூப்பிட்டு போகணும். எப்படியா அங்க எங்கன்னு சுத்திட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டா மாட்டிக்குவாங்க. இங்க இவன் பம்பி கூடவே தான் இருக்கான். வெளியில இருக்க ஆளுங்கெல்லாம் இந்த டைம் இதை விடக்கூடாது, விட்டுட்டோம்னா நம்ம பாஸ் நம்மள வச்சு செஞ்சிருவாங்க, அதனால முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பாத்துக்கணும்னு ஆயுதங்களோட காத்துக்கிட்டு இருக்கானுங்க. பம்பி வேற முடியாம முக்கிட்டு இருக்குது. உடம்பு சரியில்லையா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையான்னு ஒன்னும் பெண்ணுக்கு தெரியல. ஒருவேளை சாக போதோன்னு கூட பயப்படுவான். அந்த டைம் டோரை திறந்துட்டு வந்தவனுங்க பயங்கரமா ஷாக் எல்லாம் கொடுத்து அதை வெளியில கொண்டு போவானுங்க. அதை லைவா பார்த்த பெண்ணு கதறி கதறி அழுவான். இங்க உள்ள நம்மளுக்கு வந்தானுங்கல்ல, அங்கேயும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் டார்ச் லைட்டோட சுத்திட்டு இருக்கானுங்க. கண்ணுல மாட்டாம இருக்கணும்னு நம்ம கெஞ்சி பண்ணுவான் பாருங்க சர்க்கஸ். ஏரியஸால முடியல, இப்படி ஒரு குரங்கு பையகிட்ட வந்து மாட்டிட்டமே ஆண்டவா என்னைய காப்பாத்துன்ட்டு பயந்துகிட்டே அந்த கம்பியில மூவ் பண்ணுவான். ஏன்னா செம்ம ஹைட், கீழே விழுந்தாங்கன்னா ஷங்கு. எப்படியே நைஸா உள்ள போனவனுங்க சாமி யாஸ்மினாவை பாத்துருவானுங்க. இது போதுமே சரி அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அவங்க போயிட்டு இருக்க ஆப்போசிட் சைட்ல தான் ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்துகிட்டு இருக்கான். பார்த்துட்டான்னா டண்டனக்கா தான். அதனால கம்பியெல்லாம் வீசி அலர்ட் பண்ணி விடுவானுங்க. இங்க பெண்ணு வெளியில வரலான்னு பார்க்கும்போது டிரைவர் அவனை பாத்துருவான். யாராவன் வெளியவான்னு சொல்லிட்டு இப்ப அவனை பார்க்க போயிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க கெஞ்சி எப்படியாச்சும் அவங்க கிட்ட போய் சேர்ந்துடலாம்னு சொல்லி குரங்கு ஜம்பெல்லாம் போட்டு சாமி பின்னாடி போய் நின்னா அந்த குரங்கு யாரு என்னன்னு பார்க்காம ரிவர்ஸ்ல ஒரு கிக் வைப்பா. அது சத்தம் கேட்டுரும். பெரிய விஜயசாந்தி இவங்க எதிரிகள் வந்தா சொல்லிட்டு அடிச்சிருவாங்க. லூசுத்தனமா இவ பண்ண வேலையில அங்க இருக்க செக்யூரிட்டி அலர்ட் ஆயிட்டான். நல்ல வேலை பார்க்கலன்னு வைங்க. இப்ப 3 பேருமே ஒண்ணு சேர்ந்தாச்சு. ஏப்பா நீங்க நல்லா இருக்கீங்க ஆனா நான் நல்லா இல்லையேன்னு ஒரு சவுண்ட். இந்த டேமேஜான வாய்ஸ் எங்கேயும் நம்ம கேட்டிருக்கமேட்டு மேல பார்த்தா நம்ம டேரியஸ் தான் குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருப்பான். பாவம் பயலுக்கு இறங்க தெரியல. அப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாச்சு. இனி பெண்ணை மட்டும் எப்படியாச்சும் மீட் பண்ணா போதும். ஆனா அவனை தான் இப்ப டிரைவர் கண்டுபிடிச்சிட்டானே. கையில வேற ஆயுதத்தோட வர்றான். வந்தவன் பொசுக்கு நின்னுட்டுவான். நல்ல வேலை பெண் அங்க இல்ல. கண்டெய்னருக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டான். ஏதோ பெருச்சாலியா இருக்கும் போலன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான்னு வைங்க. அவனு என்னடான்னா பம்பியை ஏதோ ஒரு கண்டெய்னர்ல அடைச்சு எங்கேயோ தூக்கிட்டு போவானுங்க. பெண்ணு கன்ஃபார்மா சத்தியம் பண்ணி சொல்லுவான், நான் உன்னை காப்பாத்தாம விட மாட்டேன்னு. யாஸ்மினாவும் அப்புறம் அவனுங்க என்னென்ன கண்டுபிடிச்சானுங்கன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. நாங்க டைனோசர்ஸ் வாங்கின இன்வாய்ஸ பார்த்தோம், நிறைய கேஷ பார்த்தோம், சீக்கிரட்டான அபார்ட்மெண்ட்டை பார்த்தோம், இன்னும் நிறைய மர்மம் ஒளிஞ்சிருக்குது. அவ டைனோசர்ஸ் வாங்கி இருக்கான்னு உடனே அவங்க 2 பேரும் நம்பவே மாட்டாங்க. அது எப்படி பாசிபிள்னு. டேடியா அப்படி சொன்னாரு, உண்மையை சொல்லு அப்படி இப்படின்னு நோண்டி கேட்பாங்க. பாவம் அந்த மனுஷனே செத்துட்டாரு, இனி அவர் என்னத்தம்மா சொல்றதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ டம்முன்னு சவுண்ட் கேட்கும். ஐயோ செக்யூரிட்டி கார்டு வந்துட்டான் போலன்னு அட்டாக் பண்ண ரெடியா அனுப்பாங்க. பார்த்தா பின்னாடி இருந்து பெண்ணு வந்து விழுவான். ஏன்டா ஏன் இப்படி பேத்தனமா ஓடிட்டு இருக்க, என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா பம்பி அங்க செத்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, வாங்கன்னு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கூட்டு போவான். அப்படியே கஷ்டப்பட்டு போய் பம்பி இருக்க கண்டெய்னரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். சவுண்ட் கேக்குமா, உடனே அதை மேட்ச் பண்றதுக்காக இவங்க மத்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு தட்டுவாங்க. உடனே மத்த டைனோசர்ஸ் எல்லாம் காட்டுத்தனமா கத்த ஆரம்பிக்கும். அந்த கேப்ல பயலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ கண்டெய்னரை ஓபன் பண்ணிடுவானுங்க. உள்ள பார்த்தா பம்பி அப்படியே முக்கிட்டு கிடக்கும். ஏதாச்சும் பாய்சன் சாப்பிட்டுச்சா இல்ல வைரஸால அட்டாக் ஆயிருச்சா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு ஒரே கவலை. அது மறுபடியும் வாழ போட்டு அடிச்சுட்டு இருக்குமா. என்ன பஞ்சாயத்து என்னன்னு பார்க்க போவாங்க. இங்க கெஞ்சி அழ ஆரம்பிச்சிருவான், பம்பியும் நம்மளை விட்டு போதான்னு, நம்மளால முடியும் ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் பாசிட்டிவா பேசிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு கத்தும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுகிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. ஐயோ மண்டைய போட்டுச்சான்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபீலிங். சாமி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டே தடவிட்டு கடைசியில இழிச்சுக்கிட்டே வருவான். என்னடான்னு பார்த்தா பம்பி முட்டை போட்டுருக்குது. அது சாகலாம் இல்ல, முட்டை போடுறதுதான் இப்படி முக்கிட்டு இருந்திருக்குது. எல்லாம் அதை வச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அந்த முட்டையை கொண்டு போய் அதுகிட்ட காமிச்சிட்டு இருப்பான். உடனே எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஐ நம்ம பெண்ணு தாத்தாவாயிட்டான்னு. சோ இப்படி எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வர சவுண்ட். ஐயோ இப்ப எந்த எடுபட்ட பையா வரான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டட்லி கேப்ரர் அங்க வந்து நிப்பான். அதுவும் கையில ஆயுதத்தோட. மொத்த பேரு மாட்டிட்டீங்களா, உங்க சோலி முடிஞ்சுன்னு. ஆக்சுவலா இவனும் ஒரு கரப்டட் ஆபீசர் தான். நல்ல மாதிரி நடிச்சதெல்லாம் சும்மா. சரி இதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து நம்மளுக்கு எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.